வெல்கம் டு அக்ஷூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் எண்ணெய் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதே மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு 2 பின் ஜீரகத்தை வந்து லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தாலே போதும். ரொம்ப ஸ்பைசஸ் வந்து நம்ம போட்டோன்னா அந்த மசாலாவே டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிரும். தயிர், இந்த தயிர் வச்சு தான் நம்ம இந்த கிரேவியே வந்து வரப்போகுது. அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மஷ்ரூமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். சைடில் வந்து நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததில் அதுலேயே வந்து அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 to 5 minutes மூடியே வச்சுக்கலாம். நடுவில் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி கிளறி விடுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விட தேவையில்லை. மஷ்ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு 5 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஒரு திக்கான கிரேவி தான். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நான் இன்றைக்கி தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சப்பாத்தி கூட பேர் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.